ஹாய் ஹலோ அமீஸ் வெல்கம் பேக் டு சேனல். டுடே வந்துட்டு உங்கள் கூட ஒரு அன்ஷாத்தை பார்க்க போகிறோம். முதல் மணி முடிவு மணி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கணும் நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பின்னாடி வர்ற எல்லா லவ் சாங்குமே என்னோடய ஹார்ட் டச்சிங் லவ் சாங்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் ஜிகே பேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தென் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய 2 இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கமெண்ட்டில் தரேன். அப்புறம் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். கமெண்ட்டில் இல்லைன்னா அதில் வாட்ச் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் பயா சார்பா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அம்மி. ஸோ நீங்கள் உங்கள் பயாஸ்க்கு சொல்லுங்கள், நான் என் பயாஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சங்குக்கா. ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதையும் சொல்கிறேன், பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் எப்போதுமே ஒரு டார்க் நைட். இன்னைக்கு டேட் February 14 வேலண்டைன்ஸ் டே. அன்றைக்கி நைட் வந்துட்டு செம்மையாக எல்லாம் பார்க் தென் பீச்லேயும் அவ்வளோ கிராண்டாக பார்ட்டி செலிப்ரேட் ஆகுது. ஒரு பர்சன் மட்டும் அவரோட காரில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வேகமாக போகிறாங்க. போகும்போது அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அங்கேருந்து ஒரு பொண்ணு போய் அந்த காரில் இருக்கிறவரை சேஃபாக ரிசீவ் பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இங்கே பாருங்கள் சார். சார் நீங்கள் யார்? ஓகே, இவர் முடிச்சிருந்த தலைவரோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணுது. அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹலோ ஹலோ யாருங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் அவர் பக்கத்தில் இருக்கேன். எனக்கு இவர் யாருன்னெலாம் தெரியாதுங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துடுறீங்களா? சரிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணும் அந்த பர்சனை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு கால் பண்ணாங்கல்ல, அந்த பர்சன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த பர்சனும் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணை ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு ஹலோ, நீங்கள் யாருங்க? நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் எல்லா கேஷும் பே பண்ணிட்டேன். அவங்க எல்லாமே ஓகே. அவருக்கு ஓகே ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ நான் கிளம்புறேங்க, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. என்னை வீட்டில் தேடுவாங்க, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டிக்கு கிளம்பி போயிடுது. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா சேம் அதே டைம் February month. இன்னைக்கு டேட் பார்த்தா February 8. ஸோ ஒரு பொண்ணு அழகா பிங்க் கலர் சுடியில் ரோட்டோரமாக இருக்கிற கிட்ஸ்க்கெலாம் அவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போகிறா. அப்போது தூரத்துலேருந்து ஒரு பர்சன், இவளாடா, உன்கிட்ட எவ்வளோ தடவை ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், இவளான்னு கேட்டுட்ருக்க, இவ தான் போ அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் அனுப்பிச்சி விடுறாரு. ஸோ இந்த பொண்ணு ஓய் சாக்லேட் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்குக்கா, என்னென்னு வாங்கி தரீங்களா? என்னென்னு வேணுமா? ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா? வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது. ஸோ அந்த பொண்ணு அதையும் போய் வாங்குது. வாங்கி கொடுத்துட்டு ஓகேடா பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த மந்த் ஃபுல்லாக இங்கே வந்துடுங்க, ஓகேவா? நான் இங்கே தான் இருப்பேன். அப்படியாக்கா? ஆமாண்டா, மறந்துடக்கூடாது, எல்லோரும் வந்துடுங்க, ஓகேவா? அப்படியே உங்கள் அம்மா எல்லோரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வா. அவங்களையும் நான் கொஞ்சம் பார்க்கணும். ஓகேக்கா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். பாய்டா, பாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. போனதும் அவங்க அம்மா வந்துட்டு இன்றைக்கும் லேட்டாக நீ அம்மா இப்போ என்னம்மா, உன்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த February மந்த்லாம் வந்தால் நீ லேட்டாகவே வரக்கூடாது, அந்த டைமுக்கு வீட்டில் இருக்கணும்னு. இப்போ உனக்கு என்ன, February மந்தில் நீ எங்கே போயிருந்தானே தெரியணும், நீ என் பின்னாடி வந்து வாட்ச் பண்ணி போனது, எங்கே போகிறேன் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் கேட்காதம்மா. என்னதான் பண்ணுறதோ நான் தெரியல ஐயன், நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு பசிக்குது, நீ சாப்பாடு எடுத்து வை. சரி வா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நீங்கள் தான் அவ்வளோ இதாக வந்துட்டு உங்களுக்கு செல்லம் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா? ஸோ அவளும் நைட் டைம் உங்கள் வீட்டில் தான் இருப்பாள். வந்துட்டு ஐயன் என்ன இன்றைக்கும் அந்த கிட்ஸோட ஆட்டம் போட்டுச்சா? ஆமாம் இல்லையா? இன்றைக்கி என்ன வாங்கி கொடுத்த? இன்னைக்கா? எனக்கு வந்துட்டு எல்லாருக்கும் 2 சாக்லேட் 2 ஐஸ்கிரீம். இப்படி தான் நீ காசை கறியாக்கிட்டு வரியா? அம்மா
என்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, இத்தனை வச்சுட்டு நான் என்னம்மா பண்ண போகிறேன்? இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் இல்லாத கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறேன், அவ்வளோ தானம்மா. அதான் வயன் எதுக்கு பண்ணுறேன்னு கேட்குறேன். இப்போ நீ இவ்வளோ பணத்தையும் நான் சாகும்போது எடுத்துகிட்டு போகிறேன்னா? இல்லை இல்லை, எப்படி நீ ஒரு ஆசிரமத்துக்கு தான் எழுதி வைப்பேன், உனக்கு அப்புறம் நானும் அப்படி தான் எழுதி வைப்பேன். சரி, அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ்க்கு தான் நம்ம பணம் சொந்தம். ஸோ அவங்க வச்சுட்டு இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் பண்ண போகிறாங்க. ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது ஒயின், அப்படியே உங்கள் அப்பா பற்றி இருக்குது, விடுமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கிட்ஸ் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஹலோ மேடம். ஹாய் ஆண்டி. நீங்கள் என்னை மேடம்லாம் கூப்பிடாதீங்க, என்னோடய நேம் ஒயன், ஒயன்னே என்னை கூப்பிடுங்க, ஓகேவா ஆண்டி? சரிம்மா. நீ கூப்பிட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆமாம் ஆண்டி, நானும் ஒரு 2 வீக்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்கெல்லாம் ஸ்கூல் போகிறது இல்லையா ஆண்டி? இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் அனுப்புறது இல்லைம்மா, அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆண்டி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா உங்கள் பசங்களை நான் படிக்க வைக்கலாமா? இதுக்கு நீ என்ன கேட்போம்மா? எங்களோட இடத்த... ஐயோ ஆண்டி, அப்போல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்கள் பசங்க படித்து நல்ல பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறமா எனக்கு ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணட்டும், அது வரைக்கும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்கிட்ட வந்துட்டு நிறையா இருக்கேன் ஆண்டி, அத்தனையும் நான் சாகும்போது கொண்டு போகிறதில்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கிட்ஸுக்கு நான் படிக்க வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா இந்தாங்க, இதுதான் என்னோடய நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்லாம் எதுக்கு ஆண்டி சொல்கிறீங்க? நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நீங்கள் இனிமேல் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. ஒயன், அப்போ நாங்கள் இனிமேல் ஸ்கூல் போகிறோமா? ஏய், ஒயன் சொல்லக்கூடாது, அக்கான்னு சொல்லுங்கள். ஆண்டி பரவாயில்ல, எப்போவுமே அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க, நான் தான் இப்படி சொல்லியிருக்கேன். ஏம்மா? இல்லை ஆண்டி, குழந்தைங்க தானே, பெருசாச்சுன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அது வரைக்கும் ஒயன்னே கூப்பிட்டோம். சரிம்மா. எங்கே பாருங்கள், என்னை மட்டும்தான் ஒயன்னு சொல்லணும், அம்மாவெல்லாம் வாங்க போங்கன்னு தான் பேசணும், ஓகேவா? ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து கிஸ் கொடுக்குது. உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஒரு கிட்ட மட்டும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவள் அப்படியே உங்களை மாதிரியே இருப்பா. அதனால எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லலாம் சேர்த்து விட்டுட்டு, மேம் இவங்களுக்கு என்ன தவினாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், இவங்களை பற்றின ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னாலும் என்கிட்டயே சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மேம், ஸ்ட்ரிக்டாலாம் நடந்துக்காதீங்க. ஆனால் ஏன் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் மாதிரி தானே பார்க்க முடியும்? ஆமாம் மேம், கொஞ்சம் இவங்களுக்குன்னு தனியாக எஃபெக்ட் போடுங்க ப்ளீஸ் மேடம். இதுக்கு வேணால் உங்களுக்கு நான் எவ்வளோ சேலரி வேணாலும் நான் கொடுத்துட்றேன் மேம், ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவங்கள நம்பி தான் இங்கே அவங்க ஃபேமிலியே இருக்குது. ஓகே வயன், நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டாம், இவங்கள மட்டும் கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்ப போதும். ஓகே மேம், நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நானே ஈவினிங் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். ஓகே வயன். ஓகே மேம், நான் வரேன். ஓய், எல்லாம் சமத்தாக இருக்கணும், ஈவினிங் நானே வருவேன், அதுக்குள்ளே எங்கேயும் போகக்கூடாது, ஓகே? உங்கள் அம்மா கிட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன்டா, நானே வந்து இந்த குட்டீஸை கூட்டிகிட்டு போயிடுவேன், போகும்போது நம்ம ஜாலியாக போகலாம். ஓகே ஒயன். ஒய்யனா அக்கான்னு சொல்லுங்கள். மேம் நான் தான் சொல்லியிருக்கேன், என்னை மட்டும்தான் இப்படி சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் மேம், ஒய்யன் தான் சொன்னான் என்கிட்ட, என்ன நீ ஒய்யன்னே கூப்பிடு, என்னை அக்கான்லாம் கூப்பிடாதுன்னு ஒய்யன் சொன்னாலா? ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசுது. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு, ஒய்யன் இங்கே வா, உனக்கு ஒன்று தரணும். என்ன தரணும்? இங்கே உட்கார நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் அப்படியே கிஸ் கொடுக்குது. அச்சோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு, பாய்டா, எல்லாம் மேம் சொல்கிறத ஒழுங்காக கேட்கணும், ஃபுட் வந்து உனக்கு மேம் கொண்டு வந்து தருவாங்க, இனிமேல் நான் மேம்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கும் தனியாக மேம்க்கு கேஷ் கொடுத்துட்டேன், ஓகேவா? அது வேணும் இது வேணும்னு மேமை தொல்லை பண்ணக்கூடாது, மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு புரிஞ்சுக்கணும். ஈவினிங் நான் வருவேன், என்கிட்ட சொல்லணும், ஓகேவா? ஓகே வையன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கெல்லாம் உங்களுக்கு பாய் சொல்லுது. நீங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. போகும்போது இல்லையா இருந்துட்டு, ஒய்யன் என்ன இன்னைக்கு வேலை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டி. இவ்வளோ பண்ணுறியே, எனக்கும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தியா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒயன், நீ எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இரு, அதே போதும்.
ஏன் நீ அப்படி சொல்கிற? வேறு என்னடி எனக்கு வேணும்? எனக்கு வேணுங்கிறதுல நீயே பார்த்து பார்த்து செய்கிற. அப்புறம் நான் என்ன கேட்க முடியும் சொல்லு? நான் அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு உன்கிட்ட நான் சொல்ல கூட இல்லை. அந்த காரை நீ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த. அப்புறம் அப்புறம் என்ன, நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், அதையும் எனக்காக வாங்கி கொடுத்த. எல்லாமே பண்ணுற இல்லடி நீ. உனக்காக ஏதாச்சும் நான் பண்ணணும், பெருசாக பண்ணணுமா? நான் சொல்கிறேன், பண்ணுறியா? நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுவேன். அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், கிடைக்குமா? என்ன தான் சண்டை போட்டாலும் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகக்கூடாது. ஏன் அப்படிலாம் ஒரு நாளும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிட மாட்டேன். நீ ஏன் இப்படி நினைக்கிற? அப்படி இல்லடி, எனக்கு கொஞ்சம் இப்போலாம் பயமாகவே இருக்குது. ஏதாவது ஆகிடுமோ, நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவேணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்போல்லாம் இல்லடி, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் காலேஜ் மைக்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒயன் இல்லையா, எங்கே இருந்தாலும் உடனே மேம் ரூமுக்கு வரணுன்ட்டு. ஸோ நீங்களும் என்னடி நம்மளை கூப்பிட்றாங்க? ஒயன் என்னடி உன்னை கூப்பிட்ருக்காங்க, நீ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டாங்களா? யார் கூப்பிட்டா? ஒன்றையும் இல்லையாவே இம்மீடியட்லாம். சரி, இம்மீடியட்டாக மேம் ரூமுக்கு வர சொன்னாங்க. கிளம்புங்க, ஏதோ பிரச்சனை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிறக்குள்ளேயே அகெயின் ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஃபேர்வெல் டே நடக்க போகுது. அதுக்கு ரொம்ப பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வராங்க. ஏன்லையா நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வரணும், எல்லாமே உங்ககிட்ட தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி மேம் சொல்கிறாங்க. என்னடி இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேர் போகிறீங்க. மேம் இங்கே பாரு ஒயன், இப்போது ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் இங்கே வராங்க. யார் மேம்? நீ பிடிஎஸ் கேள்விப்பட்டிருக்கியா? சாரி மேம், எனக்கு தெரியாது. மேம் எனக்கு தெரியும், அவங்க தான் வராங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பார்த்துக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் டேஸ்க்கு இங்கே தான் இருக்கணும். மேம் நீங்கள் பாருங்கள், எனக்கு மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது மேம். என்னால் அந்த 2 டைமில் இங்கே இருக்க முடியாது. மற்ற டைம் நான் இங்கே இருக்கேன். அப்படியே எனக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸும் ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸும் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா என்னை நம்பி நிறைய கிட்ஸ் இருக்காங்க மேம். நான் அவங்கள போய் பார்க்கணும். ஸ்கூல் விட்டு ஈவினிங் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். அதே மாதிரி அவங்கள காலையில் ஸ்கூலுக்கும் கூப்பிட்டு வரணும் மேம். ஸோ ப்ளீஸ். ஓகே ஒயன், பட் நீ தான் அதை எடுத்து பார்த்துக்கணும். நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அவங்க இங்கே வந்துட்டு போகும்போது ஹாப்பியாக தான் போகணும், புரியுதா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ டைம் ஈவினிங் 4:50. உமைகோ 4:50 ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டுருப்பாங்கல்ல. இல்லையா நீ இதை அப்படியே பார்த்துக்கோ. நீ வேணால் ரியாவை கூப்பிட்டுக்கோ. மேம் நாங்கள் ரியாவை கூப்பிட்டுக்கலாம்ல? சரிம்மா கூப்பிட்டுக்கோங்க நீங்கள் 3 பேர். சரிடி, நீ ரியாவை கூப்பிட்டுக்கோ. நான் போய் அந்த கிட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அப்போ இல்லையா வந்துட்டு மேம் கேட்குறோம். மேம் நாங்கள் அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா? ஆமாம், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் தென் உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஓகேவா? ரியா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வரையில் வாங்கிட்டு வரேன். ஒயன், நீ ஆல்ரெடி ரொம்ப பெரிய டென்ஷனில் இருக்க. நீ ஃபஸ்ட்டு போய் அந்த கிட்ஸை சேஃபாக கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. போகும்போது ஸ்கூல் கேட்லாம் பூட்டிடுறாங்க. நீங்கள் உள்ள போய்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கிட்ஸ் இருப்பாங்கண்ணா, நான் இன்னும் வந்து கூட்டிகிட்டு போகிறேண்ணே. யாருமா? காலையில் நீ கொண்டு வந்து விட்டுட்டு போனியா? அவங்களாம் அப்போவே வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. நீ என்ன இப்போ வர? என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஓ மை காட், ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இல்லையா கால் அடிக்கிறீங்க. இல்லையா நான் காலையில் கூட்டிகிட்டு வந்தேன்ல கிட்ஸு, அவங்க யாரையுமே காணும்டி. ஒய்யன் என்ன சொல்கிற? நீ தானே விட்டுட்டு போனேன். நீ வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு கூட சொன்னேன். அவங்க உன் பேச்சை மீறி எங்கேயும் போக மாட்டாங்களேடி. சரி, ஒரு வேளை நீ வீட்டுக்கு போய் பாரு, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே என்னமோ. சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அவங்க இருக்க வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் எல்லோரும் அங்கே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாட்ட போய்ட்டு, ஆண்டி என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர? ஆண்டி, குழந்தைங்கள யார் கூட்டிகிட்டு வந்தா? நீ தான் கூட்டிகிட்டு போக சொன்னேன்னு ஒரு பையன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாமா. யார் ஆண்டி? யாருன்னெலாம் தெரியலம்மா, நேம் சொல்லலை. ஒய்யன் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனா. ஓ சரிங்க ஆண்டி.
இனிமே நானே சொன்னேன்னு சொன்னாலும் குழந்தைங்கள விடாதீங்க, நானே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கிறேன் ஆண்டி ப்ளீஸ். ஓகேம்மா. ஓய் வாளுங்களா, இங்கே வாங்க. ஒயன் வந்துட்டேன். இன்றைக்கி மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? மேம் இன்றைக்கி எனக்கு 1 2 3 சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வேறு என்னென்னு சொல்லி கொடுத்தாங்க? நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சரி என்கிட்ட எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களாம் 1 by 1 சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாேருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணி விட்டுட்டு ஓகேடா நான் போகிறேன், இனி நான் உங்களை 1 week மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஐம் சாரி. நான் வரலினாலும் இதுவும் இந்த 2 அக்காவில் ஏதோ ஒரு அக்கா வருவாங்க. இவங்க வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் கேம்பஸை விட்டு வெளியே வரணும். வேறு யார் கூப்பிட்டாலும் வரக்கூடாது, சரியா? சரி ஒயன். ஆமாம் இன்றைக்கி ஒரு அண்ணாவை நீ தான் கூட்டிகிட்டு போய் விட சொன்னேன்னு வந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க தெரியுமா? நான் ஒன்று சொன்னேன் நீ திட்ட மாட்டியே. என்னம்மா? நீ வேணா அந்த அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கிறியா? அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஏய் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கிட்ட. நிஜமாக தான் ஒயன், அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்படியா? சரி அவங்க அந்த அண்ணா வந்தாங்கன்னா நான் உனக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஒயன், சரிடா பாய், நான் கிளம்புறேன். எங்கே போகிற? எப்போவும் எங்கள் கூட நைட்டு வரைக்கும் இருப்பேன், எனக்கு சீக்கிரமாக போகிறேன். இல்லைடா எனக்கு காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு 1 week நான் இப்படி தானம்மா இருப்பேன். என் மேலே கோச்சிக்காதீங்க, நான் வரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி அந்த 2 அக்காவில் ஏதோ ஒரு அக்கா கிட்டே கொடுத்து விடுறேன். எனக்கு வேண்டாம், நீ தான் வாங்கி கொடுக்க சொன்னேன்னு அந்த அண்ணன் எங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்புங்க. ஆண்டி நான் வரேன் ஆண்டி. சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு இல்லையா யாரோ பையன் வந்தானாண்டி, நான் கூட்டு போக சொன்னேன்னு சொல்லி குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் விட்டுருக்கான். நான் சொன்னேன்னு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். யாருன்னு தெரியலடி, யாரும் இருக்கும். சரி விடு, நீ வா பார்த்துக்கலாம். சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி என் வீட்டுக்கு போனீங்கன்னா என்னோடய கபோர்டில் அந்த கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஓகே. ரியா எங்கே இருக்கா? அவள் ஏதோ இங்கே தான் இருக்கா. கூட அவகிட்ட ஃபோனை. ரியா இந்த ஒயன் பேசணுமா? ஒயன். ரியா உனக்கு என்ன வேணும்? நீ சாப்பிட்டியா? இல்லடி நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வா. சரிடி நீ வெய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருக்காம்மா, மேம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கும் லியாக்கும் தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்டேன். ரியா கூட இருக்கான்னு சொன்னாங்க. ரியா எப்படியும் பசி தாங்காது, இந்தா அவளுக்கும் ஃபுட் இருக்குது, உங்களுக்கும் ஃபுட் இருக்குது. நீ வந்து என்கிட்ட நைட்டு வாங்கிக்கிறியா இல்லை நான் உனக்கு ஒன்றும் தரணுமா? அம்மா நீ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம், நீ சமைச்சு மட்டும் வை, நானே வந்து எடுத்துக்கிறேன். நான் வரலைன்னா லியா இல்லைன்னா அதை ரியா 2 பேர்த்தில் யாராவது வருவாங்க, நீ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ரு. சரி ஒயன் பார்த்துப்போ. ஏதோ பிடிஎஸ் குரூப்பாமே அவங்க வராங்கன்னாங்க. அம்மா எனக்கே அவங்க யாருன்னு தெரில, நான் பார்த்தது இல்லைம்மா இது வரைக்கும். ஒரு வேளை பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கும். சரிம்மா நான் வரேன். சரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. கிளம்பி உங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படியே எனக்கு டேட் February 14 வேலண்டைன்ஸ் டே, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர வேலண்டைன்ஸ் டே. அந்த ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்றைக்கி தான் உங்கள் காலேஜில் நடக்குது. லவ்வர்ஸ்லாம் மேட்சாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு ரெட் கலர் சாரீ, லியாவும் அப்புறம் ரியாவும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சாரீ, ரியா வந்துட்டு பிளாக் சாரியும் லியா பிங்க் கலர் சாரியும் போட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் 3 கலரில் போட்டிருக்கீங்க. பட் எல்லோரையும் ஒரே கலரில் தான் போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் 3 பேருக்கு அப்படி போடுறது இஷ்டமே இல்லை, அதனால் இப்படி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பிடிஎஸ் குரூப் அவங்களும் உள்ளே வராங்க. வந்துட்டு ஒயன் போ வந்துட்டாங்க, போய் பொக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொக்கே கொடுக்குறீங்க. லாஸ்ட்டாக கொடுக்கும்போது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த பர்சன் வந்துட்டு என்ன எனக்கு மட்டும் பொக்கே தர மாட்டேங்கிறீங்க, சாரி சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு ஜிமன் போய் பேசுடா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேசுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் உங்ககிட்ட வந்துட்டு ஹாய்ங்க. ஹாய், இந்த டெக்கரேஷனில் நீங்கள் தான் பண்ணிங்களா? ஆமாம் சார் நான் தான் பண்ணேன்.
இந்த சார்லாம் வேணாங்க, என்னோடய நேம் ஜங்குக், நீங்கள் ஜேகேன்னு கூப்பிடுங்க. இல்லை சார், எங்களை மேம் சார் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். ஓ சரிங்க. இந்த டெக்கரேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் உங்கள் ஹெட்டில் சர்ஜரி பண்ணாங்க, பரவாயில்லையா சார்? எனக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வேலண்டைன்ஸ் டேயில் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு, அதோ அந்த அந்த பிளாக் கலர் அவங்க யார்? டே அவர்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். அவன் சொன்னாங்க, ஆனால் உங்கள் நேம், நீங்கள் எந்த ஊர் எதுவுமே அவனுக்கு தெரியலையா? ஓகே சார், சரி சார், மேம் கூப்பிட்ற இருக்கு, நான் வரேன் சார், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஓடும்போது உங்கள் சாரீக்கு பின்னாடி போட்டிருக்க அந்த நாட் இருக்கும்ல, அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே முழிச்சிட்டு இருப்பான். அப்போது ரியா வந்துட்டு, டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்டு வச்சுருக்கேன், நடுவில் வந்து நின்றுட்டுருக்க, ஒய்யன் இங்கே வா நீ அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கா. அவங்க நேம் என்ன? ஒய்யன். டேய் இப்போ இதுக்கு நீ அவனையும் கேட்குற, தலைநிலடா அப்படின்னு தள்ளி சொல்கிறீங்க. போன வேத்தில் நீங்களும் திரும்பி வருவீங்க வந்துட்டு. என்ன ரியா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு? யார் இவன்? நான் போட்டு வச்சுருக்க கோலத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் 4 மணி நேரமாக சேர்ந்து கோலம் போட்டுட்ருக்கேன்டி. சரி விடுறியா, அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு சொன்னாங்க, மேம் சொன்னாங்களே பிடிஎஸ்லேருந்து வராங்க, அதில் ஒரு மெம்பர் இவங்கள போய் திட்டிகிட்ருக்க, ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. சார் ஐம் சாரி சார், அவள் அப்படி தான் பண்ணுவாள். அவள் காலையிலேருந்து கொஞ்சம் கூட சாப்பிடாம ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சார், சாரி. இல்லைங்க பரவாயில்ல, ஏமாதான் தப்பு, சாரிங்க. எங்கே கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். இல்லைங்க பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அகைன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அங்கே ஜிமின் கிட்ட லியா இருந்துட்டு, டேய் என்னென்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்து இடுப்பில் சொருவிட்டு, ஏய் என்னடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அங்கே ஒன்றுடானா அந்த பக்கம் குழந்தை கிடச்சி விட்றேன், இந்த பக்கம் போட்டால் இங்கேயே கிடச்சி விட்றேன், என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? ஒன்றை இங்கே பாரு, எதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன கேட்குறேன், நான் கேட்குறேன் பதில் சொல்லு. அது வந்துங்க இவர் பேசாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீ எப்படி பண்ண? ஐயோ மிஸ்டர் ரியா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போய், லியா என்ன பண்ணிருக்க? ஏன் நீ கோணத்தை கணக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்ருக்கேன், இஷ்டத்துக்கு வந்து அவன் கழிச்சிட்ருக்காண்டி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த கட்டை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அடிக்க போகிறான். அப்போ அங்கேருந்து ஜேகே வந்துட்டு, ஏங்க நிறுத்துங்க ஏம்மா ஒய்யன் அந்த பொண்ணு பிடி. டேய் என்னடா பண்ணிட்டுருக்கு நீ? கோலத்தை மிதிச்சுட்டு நான் தெரியாமல் அந்த பொண்ணு கட்டையை எடுத்து அடிக்க வருது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஏம்மா பிளாக் சாரி, இதுக்கு நீ கூட பரவாயில்லம்மா. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பிளாக் சாரி கிடையாது, என்னோட நேம் ரியா, மரியாதையே ரியான்னு சொல்லுங்கள் ஓகேவா? நாங்கள் ஒய்யன் மாதிரி சாஃப்டான போனாலாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப டெரரு, பார்த்தாலே தெரியுதுமா ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறேங்க. நெக்ஸ்ட் அங்கே நாம்ஜுன் ஹேங் சிக்கினார். அவர் வந்துட்டு அவரும் லியா கிட்ட தான் சிக்கியிருப்பார். நெல்லு இங்கே வா நீ. என்னங்கன்னு சொல்கிற? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நானும் பார்க்குறேன், அங்கே போகிறீங்க, இங்கே வேறு குப்பை பண்ணிகிட்ருக்கியா நீ? நான் எங்கேயும் குப்பை போட்டேன், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு போட போடுறேன், நீ எல்லாம் கலைச்சா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படி கத்திட்டு இருக்கா. அகெயின் அங்கேருந்து ஜேகேவும் நீங்களும் வந்துட்டு, ஐயோ லியா வாய் மூடி. ஹயாங் சாரிங்க ஹயாங், அவள் அப்படி தான் ஹயாங், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இப்போ தான் ஜிம்மின்னு வாங்கினா அடுத்து நீங்கள் ஏன் ஹயாங் இங்கே வாங்கினீங்க? ஏன் இங்கே வாங்கப்பான்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டு, இங்கே எங்கே கோலம் போட்டிருக்காங்களோ கோலத்துக்கிட்டே போகக்கூடாது, போனீங்கன்னா இப்போ நாம்ஜோன் ஹயாங்க்கும் ஜிம்மினுக்கும் வந்த அதே கதி தான், ஸோ சேஃப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜேகே எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இருந்துட்டு, என்ன நான் என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ இதாக திட்டா? நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியாடா? என்ன தைரியம் வந்து நீ இப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வாயிலே குத்த போகிறீங்க. அப்போது நீங்கள் சரி இல்லையா குத்த வரா, நீங்கள் நடுவில் போயிட்டு நிறுத்துன்னு சொன்னேன். உங்ககிட்ட அன்றைக்கி சொன்னேன்ல, 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பர்சன் ஆக்சிடெண்ட் ஆக போச்சு, நான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன், அவங்களுக்கு எந்த அடியும் படக்கூடாதுன்னு எவ்வளோ டேஸாக ப்ரே பண்ணேன்னு சொன்னேன்னா இல்லையா அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு என்னடி இப்போது அந்த பர்சன் இவரை தான் இன்றைக்கி நான் சேவ் பண்ணேன், எனக்கு இவர் நேம் இவர் யாரெல்லாம் தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் இந்த பர்சனுக்கோட ஃபோன்லேருந்து
ஏதோ அந்த பிளாக் ஷர்ட், அவர் பேர் என்ன சொன்னீங்க சார்? டேங். அந்த டேங் சாருக்கு கால் பண்ணேன். அவர் வந்ததுக்கப்புறமே தான் நான் விட்டுட்டு போனேன். அவர் எவ்வளோ கம்பல் பண்ணி கேஷ் கொடுத்தாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ இப்போ ஏதாவது பண்ணினா உன்னை நானே அடிச்சிருவேன் இல்லையா? ஓ சாரிங்க சார், சாரி சார் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்ருக்கா. இங்கே பாருடி, அவருக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் நீ மட்டும் எதுவுமே பண்ணாதடி, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி நான் சாரி, எனக்கு தெரியாது. நீ முதல்ல சொல்லியிருந்தீன்னா நான் வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் ஏன்டி இப்படி சொல்லாமல் மறைச்ச? சரி விடு, நீ எதுவும் பண்ணாதடி, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. அதுக்கப்புறமேட் ரியா கிட்ட போனால் ரியா அங்கே ஜிமின் கூட நின்று கடலை போட்டுட்ருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக கோபம் வருது. அடியே ரியா, உனக்கு என்ன வேலை கொடுத்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, வாடிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவ்வளோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அகைன் நீங்கள் வர்றீங்க. ஸோ அந்த ரெட் சாரி ஃபுல்லாக ஈரமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இருந்துட்டு ஜேகே, பையன் கொஞ்சம் வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். என்ன சார் சொல்லுங்கள் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த சார்லாம் சொல்லாத வயன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே டக்குன்னு உங்கள் எழுத்துல இப்பெல்லாம் கடிச்சிட்றான். ஆகணும் சேர்ந்தே நட போடணும் காதல் கதை பேசணுமே தோளில் தலை சாயணும் லேசா விரல் மோதணும் நானும் உயிர் தீல வேகணுமே. ஏதோ தவறானது மாதிரி நீயும் என பார்க்காத, ஆசை நிறைவேறுற நாளில காத்த தசமாத்தாத, பச்சை மண்ண பத்த வச்சு போக்கு காட்டாத. கிஸ் பண்ணிட்டு அவங்களை எழுத்துட்டு அவங்க ஃபேஸை பார்க்குறேன். ஹயன் இப்போ தெரியுதாடி நான் யாருன்னு? சொல்லுடி, இப்போ தெரியுது அவனுக்கு நான் யாருன்னு. அன்றைக்கி எனக்கு காப்பாற்றின இல்லை, எதுக்கு காப்பாற்றுன சொல்லு, எதுக்கு என்னை காப்பாற்றின? நீ எனக்கு யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உன் அம்மா கிட்ட கேட்டியடி நான் யாருன்னு? உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆனதாச்சும் உனக்கு தெரியுமா? எதுவுமே உனக்கு தெரியாது, எல்லாத்தையும் ஏன்டியும் மறந்து தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு செக்கி கேட்குறான். நீ வந்துட்டு என்ன மேரேஜா? இல்லவே இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. பொய் சொல்லாத வயன், பொய் சொல்லாத. அவங்க அம்மாவை கேளு, சொல்லுவாங்க. இப்போது எதனால் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறதை எப்படி வாங்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தலையெழுத்துடி? எனக்காக மட்டும்தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறதெல்லாம் அவங்க வாங்கிட்டுருக்காங்க. ஜிமின் அப்போ வந்திருந்தான், தேவோ அவனும் தான் வந்தாங்க. உனக்கே தெரியாமல் உன்னை அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தான். நீ அந்த கிட்ஸ் எல்லாம் படிக்க வச்சு இல்லை, அன்றைக்கி கூட காணோம். நான் தான் கூட்டிகிட்டு போய் விட்டேன். அந்த குழந்தை என்ன தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சு. ஆனால் நான் தான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதையும் மீறி அவங்க சொல்லிடுச்சு அந்த குழந்தை உங்ககிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஜேகே இருந்துட்டு ஒயன் நெல்லு ஒயன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நேராக உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. போயிட்டு அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுமா, சொல்லு. ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பிடிஎஸில் இருக்காரு ஜங்குக், அவர் தான் உன் புருஷன். என்னம்மா சொல்கிற? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீ மறைச்ச? நான் மறைக்கலவா ஐயன், உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதை நீ மறந்துட்டடி. அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். என்ன சொல்கிறம்மா? ஆமாண்டி, நீ போ, உனக்காக அங்கே ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் வந்து ஜேகே கிட்ட கேட்குறீங்க, எனக்கு என்ன ஆச்சு, எதனால நான் உங்களை மறந்தேன், ப்ளீஸ் என்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் ஒயன். என்னலையா சொல்கிறேன்? எனக்கு தெரியும்டி, எனக்கும் தெரியும், ரியாக்கும் தெரியும்.
உனக்கு இவங்களெல்லாம் திட்டினா பிடிக்காதுடி, அதனால தான் நாங்கள் திட்டினோம். அப்படியாவது உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதானே? ஆனால் ஒன்றுமே ஞாபகம் வரலடி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? என் பழசெல்லாம் மறந்துட்டான்னு. நீ காலேஜெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டுடி. திருப்பியும் நீ காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? இதே காலேஜில் நீ படிக்கும்போது இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அவன் கூட்டிகிட்டு வந்தான். உனக்கு அப்படியாவது எல்லாம் ஞாபகம் வருமா? எங்ககிட்ட நீ பழைய மாதிரி பேசுவியான்னு. ஆனால் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டோம். நீ நான் எதனால மறந்தேன் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். உனக்கும் ஜேக்கிக்கும் மேரேஜ் ஆகி பேபி இருந்துச்சு. உனக்கு சில பேர் பண்ண இதால் உன்னோட பேபி அபார்ட் ஆகிடுச்சிடி. அந்த இதை தாங்க முடியாமல் தான் நீ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு உனக்கு. நீ ரொம்ப வேகமாக அழுதுட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஜேகேக்கு எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியோ அதே இடத்துல தான் உனக்கும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. சேம் இதே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. பாரு, அந்த விதி உனக்கும் வேலண்டைன்ஸ் டேயில் தான் ஆக்சிடெண்ட் பண்ணுச்சு. ஜேகிக்கும் அதே வேலண்டைன்ஸ் டேயில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அகெயின் அதே வேலண்டைன்ஸ் டேயில் தான் இப்போ 2 பேரையும் மீட் பண்ண வச்சு உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தியிருக்கு. அந்த விதி தாண்டி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அழுறா. அப்போ ஜேகின்ட்டு நான் தான் மறந்துட்டேன்னா நீ அதை என்கிட்ட வந்திருக்கலாம்ல ஜேகே. நீ ஏன் வரல? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட தாட்டே இல்லைடி. நான் இல்லை ஜேகே, எனக்கு உன்னோட நினைப்பு இருந்துச்சு. எனக்கு அடிக்கடி ட்ரீமில் உன்னோட ஃபேஸ் வந்து போச்சு. நான் உன்னை அன்றைக்கி சேவ் பண்ணனால உன் ஃபேஸ் எனக்கு வருதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சாரிடி, உன்னை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு. எனக்கு எல்லாமே நீ தாண்டி. ஐம் சாரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடு ஜேகே. நான் அன்றைக்கு அவ்வளோ வேகமாக போகாமல் இருந்ததுன்னா எனக்கு ஆக்சிடெண்ட்டு ஆகிருக்காதில்ல. இப்படி ஒன்று இவ்வளோ வருஷம் தனியாக தவிக்க விட்டுருக்க மாட்டேன். நம்ம குழந்த தான் விட்டு போச்சு. ஆனால் ஒன்று நானும் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன். ஐம் சாரிடா. எல்லாம் எனக்கு அந்த குழந்தைய பற்றின கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு என் குழந்தை கிடச்சிருச்சு. என்ன அதான் நீ எனக்கு கிடச்சிட்டே இல்லடி. அப்புறம் எனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்கேருந்து வந்துட்டு பையன்மா அண்ணா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சாடா? ஆமாம் அண்ணா, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நீயாவது என்கிட்ட வந்து பேசிக்கலாம்லண்ணா. நீ என்கிட்ட பேசினா நான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும்னு உனக்கு தெரியாதா? அம்மா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைண்ணா. விடுடா. நீ ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியா? ஆமாம், அதனால தான் உனக்கு என்ன அடையாளம் தெரியல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கூட பிறந்தா அண்ணா தான். அப்போ வந்துட்டு ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் சும்மாவே சண்டை வரும். ஜிம்மினா நீ என்கிட்ட வந்து பேசவே பேசாத. நீயாவது என்கிட்ட வந்து சண்டை போட்டுருந்தேன்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்ல. நீ ஏன் வரல? இல்லை ஏன் ஹேங் தான் வேணான்ட்டாரு. அண்ணா ஏன் வேணாம்னு சொன்னீங்க? இல்லைம்மா, நீ ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்க? என்னை பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா? போங்க, நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சரிடி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் மேரேஜ் அன்றைக்கி நீங்கள் என்ன ரெட் சாரீ போட்டிருந்தீங்களோ அதே ரெட் சாரீ தான் இன்றைக்கி போட்டிருக்கீங்க. ஜேகே தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அன்றைக்கி கூட நான் போய் பேசிட்டாலும் ஜேகே தான் கேட்டிருப்பான். அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணதும் ஜேகேவை தான் சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜேகேவை சேவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஏன்னா நீங்களும் அவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதனால தான் இப்போது அகெயின் ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜேகேட்ட போயிட்டு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஷிர்னி சொல்கிறா? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இப்போ தான் டெஸ்ட் பண்ணேன்.
பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன பண்ண போகிற? ஓ மை காட், நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, இது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லி அவங்க குழந்தைய அவங்க கலைச்சதே போதும். இருக்கு என் அக்காவுக்கு, அவளுக்கு இருக்குது. அவளே அவள் புருஷனையும் போட்டான்னா சரியாக போயிடும். விடு, அப்போல்லாம் எதுவும் பண்ணாத. என்ன விடு, எதுவும் பண்ணாதன்ற. என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரித்து என் குழந்தைய இந்த உலகத்துக்கு வராமல் பண்ணால அவளுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது பார். ஜேகே, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜேகே. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் அக்கா, எனக்கு அண்ணிடா. அப்படி நீ சொல்லாத. மரியாதையே போய் அன்னிக்கிட்ட சாரி கேளு. ஜேகே போ. முடியாது ஒயன், நான் கேட்க மாட்டேன். நீ கேட்காத, நானே போய் அன்னிக்கிட்ட சாரி கேட்குறேன். ஒய்யனுக்கு மட்டும் நீ போனீன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவிடா? என்ன பண்ணுவேன்? அடிப்பியா? அடி. ஆனால் நீ அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தான், அவங்களுக்கும் குழந்த பிறக்கும். ஸோ நீ இதெல்லாம் பேசக்கூடாது ஜிக்கு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக போகிறீங்க. லிசா தான் இருப்பா. லிசா தான் வந்துட்டு ஜங்கு கூட அக்கா. லிசா, நீ சொல்லுவோம். சாரி அண்ணி. நீ எதுக்கு சாரி சொல்கிற? இல்லை, ஜேகே அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட உங்கள் வயிற்றில் தங்காது அப்படின்னு சொன்னான். அதான் நீ சாரி. சாரி அண்ணி, நான் அவன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அவன் சார்பாக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லை, அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கி உனக்கு பண்ண பாவத்துக்கு நான் மாசமாக இருந்தோம் கரு கலைஞ்சிருச்சு. அண்ணி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் கரு கலைஞ்சிருச்சு. டாக்டர் இன்னைக்கு குழந்த பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அவ்வளோதான்? ஏன், என்ன பண்ணீங்க நீ? உனக்கு நான் கொடுத்தேன் இல்லைம்மா, அதை நானே எடுத்து குடிச்சிக்கிட்டேன். அநியாயமாக உன் குழந்தைய கலைச்சி உன்னை என் தம்பிக்கிட்ட இருந்து நான் பிரித்தேன்ல, அதுக்கு எனக்கு நானே தேடிக்கிட்ட தண்டனை. அண்ணி, ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் எனக்கு பண்ணது நான் பெருசாகவே நினைக்கல அண்ணி. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அண்ணி. எங்கே வேணாலும் பாருங்கள், எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் மாசமாக இருக்கிற நியூஸ் என்கிட்ட நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்கிட்ட தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே லிசாவுக்கு திடீர்னு வாமிட் வருது. நீங்கள் அவ கூட போய்ட்டு, அண்ணி என்னாச்சு? தெரியல, என் வாமிட்டாக வருது. ஜிகே டாக்டர் கால் பண்ணுங்கள், உடனே கால் பண்ணுங்கள் ஜிகே. என்னடி ஜிகே, கால் பண்ணுங்கள் ஜிகே நீங்கள். சரிடி இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. ஸோ டாக்டர் வந்து பார்த்துட்டு, லிசா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. அன்றைக்கி பண்ண மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு கரு உண்டாயிருச்சு. எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த குழந்தைய நீங்கள் சேஃபாக பார்க்கணும். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ லிசா உங்களை ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் ஓயன், நீ சொன்னில்ல, நீ என் கூட இருந்திருந்தீன்னா நான் அன்றைக்கி குழந்தை பெற்றிருப்பேன். நானும் பெற்றிருப்பேன், நீயும் பெற்று எடுத்திருப்பேன். நானே உன் பிள்ளைய வளர்த்திருந்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணிவிட்டு சாரிம்மா. அண்ணி, எதுக்கு அண்ணி சாரி சொல்கிறீங்க? சாரியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் இன்னொரு அம்மா மாதிரி அண்ணி, சொல்லாதீங்க இனிமேல். சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்கி இதெல்லாம் ஓரத்தில் என்ன பார்த்துட்டு, எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு என் அம்மா உயிரை கொடுத்துருந்தாலும் ரெண்டாவது தடவை உயிரை கொடுத்தது எனக்கு அவள் தான் உயிரை கொடுத்தா. என் குழந்தைக்கும் அவள் தான் உயிரை கொடுக்க போகிறா. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எந்த வேலண்டைன்ஸ் டேயில் நாங்கள் பிரிஞ்சுமோ அதே வேலண்டைன்ஸ் டேயில் எங்களை சேர்த்திட்டிங்க. தேங்க்ஸ் காட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க காட்க்கு. ஓகேடா, இந்த இது இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் இதுக்கு வந்துட்டு நிறைய டைம் இதை டெலீட் பண்ணி அகெயின்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு அது கரெக்டாக செட் ஆகலை. ஆனால் இது என்னமோ தெரியல, கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். தென் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு எப்படி போச்சு, எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். எனக்கு பார்த்தா சாப்பிட்டு தூங்க போகிறேன். இனி எனக்கு அதுதான் வேலை. வீடியோ போட்டுட்டு சாப்பிட்டு போய் தூங்கிடுவேன். அப்புறமே நான் அப்போ தான் எந்த லவ்வர்ஸையும் நம்ம பார்க்க முடியாதுடா. பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லிட்டு இஷ்டம் இல்லைன்னா
இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் யூடியூப் ப்ரொஃபைலும் சேமாக தான் இருக்கும். இன்னொரு ப்ரொஃபைலில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு பேபியோடு இருக்க மாதிரி இருக்கும். ஜேகே பேபியோடு இருக்கிறதுக்கெலாம் வேணாம். நீங்கள் சேனலோட இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கடா. ஓகே, டாட்டா பை மை சாராங்கே.